ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க மலர், இங்கிலீஷ் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட் ஃப்ரம் ஸ்கோர் கிளவர். இன்னைக்கு நாம மே 21, 2026ல த ஹிந்து நியூஸ் பேப்பர்ல வந்த 2 டெய்லி எடிட்டோரியல்ஸை தான் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போறோம். இது ஒரு ரொம்ப ஷார்ட்டான பிரேக் டவுன் தான். இதோட வெரி டீட்டெயில்டு பிரேக் டவுன் நம்மளோட ஸ்கோர் கிளவர் எடிட்டோரியல் அனாலிசிஸ் வெப்சைட்ல இருக்கு. அந்த வெப்சைட்ல ஒவ்வொரு எடிட்டோரியலும் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் அடிப்படையில் ஃப்ரீஸ் பை ஃப்ரேஸாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு ஃப்ரேஸ்க்கும் வொகாபுலரிஸ், தமிழ் டிரான்ஸ்லேஷன், அப்புறம் சிம்பிளிஃபைடு இங்கிலீஷ் எல்லாமே கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சென்டென்சஸோட கான்டெக்ஸ்ட், பேக்ரவுண்ட், 5 பாயிண்ட் சம்மரி, அப்புறம் எடிட்டோரியலோட டோனும் ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு எடிட்டோரியலுக்கும் எக்ஸாம் ஸ்டாண்டர்ட்ல ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸும் அங்கே இருக்கு. வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம ஸ்கோர் கிளவர் உங்களுக்கு டெய்லி பிரீமியம் எடிட்டோரியல் வொகாபுலரிஸ் பிடிஎஃப்ஸை இலவசமாவே தராங்க. முக்கியமா வொகாபுலரிஸ்க்கு விளக்கம் கொடுக்கிற இந்த பிடிஎஃப்ஸ் நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயாவே அவைலபிளா இருக்கு. சேனல்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஒரு முக்கியமான டிப் கைஸ், இந்த பாட்காஸ்ட் கேட்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்பிளனேஷன் புரியலனா ஃபீல் ஃப்ரீ டு பாஸ் அண்ட் அனலைஸ். தயங்காம பாஸ் பண்ணி அந்த சென்டென்ஸை நல்லா கவனிங்க. மீனிங் புரிஞ்சதுக்கப்புறம் முடிஞ்சா அந்த சென்டென்ஸை 2 தடவை கொஞ்சம் சத்தமா படிச்சு பாருங்க. பிகினர்ஸ் இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஜஸ்ட் 6 மந்த்ஸ்ல உங்க இங்கிலீஷ் நாலேஜ் டிராஸ்டிக்கலா இம்ப்ரூவ் ஆகிறத நீங்களே பாப்பீங்க. ஸ்மைலீஸ். சரி, இப்போ நாம ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல்குள்ள போலாம். டைட்டில்: மெஷர் ஃபார் மெஷர், அளவீட்டிற்கான அளவீடு, ஆன் இந்தியாஸ் கோர்ட்ஸ் அண்ட் கிரிட்டிசிசம், இந்திய நீதிமன்றங்கள் மற்றும் விமர்சனங்கள் குறித்து. சப்டைட்டில்: கோர்ட்ஸ் ஷுட் நாட் ரியாக்ட் டிஃபென்சிவ்லி, நீதிமன்றங்கள் தற்காப்புடன் எதிர்வினையாற்றக்கூடாது, டு எவ்ரி லைன் ஆஃப் கிரிட்டிசிசம், ஒவ்வொரு விமர்சனத்திற்கும். டிஃபென்சிவ்லி அப்படின்னா தங்களை பாதுகாத்துக்கிற மாதிரி ரியாக்ட் பண்றது. வைல் இட் இஸ் த கோர்ட்ஸ் ப்ரெரோகேட்டிவ் டு பனிஷ் கண்டெம்ப்ட், நீதிமன்ற அவமதிப்பை தண்டிப்பது நீதிமன்றங்களின் தனிச்சிறப்பு உரிமையாக இருந்தாலும், ஹவு வெல் தே ஹாவ் செப்பரேட்டட் கண்டெம்ப்சுவஸ் அட்டாக்ஸ், அவமதிப்பான தாக்குதல்களை அவர்கள் எவ்வளவு சிறப்பாக பிரித்துள்ளார்கள் என்பது, ஃப்ரம் கான்ஸ்டிடியூஷனலி புரொடெக்டட் கிரிட்டிசிசம், அரசியலமைப்பு ரீதியாக பாதுகாக்கப்பட்ட விமர்சனங்களில் இருந்து, குறிப்பாக பத்திரிகையாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆர்வலர்கள் மற்றும் அறிஞர்களால் செய்யப்படும் விமர்சனங்களை, ஹாஸ் வேரிட் வைட்லி, பரவலாக மாறுபட்டுள்ளது. ப்ரெரோகேட்டிவ் அப்படின்னா ஒருவருடைய சிறப்பு உரிமை அல்லது தனியுரிமை. கண்டெம்ப்ட் அப்படின்னா அவமதிப்பு. கண்டெம்ப்சுவஸ் அப்படின்னா அவமதிப்பான. திஸ் இஸ் பிகாஸ் த ஜுடிஷியரி ஹாஸ் நாட் பீன் ஏபிள் டு டிரா கன்சிஸ்டன்ட் லைன்ஸ். இதற்கு காரணம் நீதித்துறையால் நிலையான கோடுகளை வரைய முடியவில்லை. பிட்வீன் ஃபேர் அண்ட் எக்ஸாஜரேட்டட் கிரிட்டிசிசம், நியாயமான மற்றும் மிகைப்படுத்தப்பட்ட விமர்சனங்களுக்கும், பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் அண்ட் டிஃபமேட்டரி கமெண்ட்ஸ், அரசியல் நோக்கம் கொண்ட மற்றும் அவதூறான கருத்துக்களுக்கும், அண்ட் ஸ்பீச் தட் அப்ஸ்ட்ரக்ட்ஸ் ஜஸ்டிஸ், மற்றும் நீதியை தடுக்கும் பேச்சுக்கும் இடையே. டிஃபமேட்டரி அப்படின்னா அவதூறான, அதாவது ஒருத்தரோட பெயரை கெடுக்கிற மாதிரி பேசுறது. அப்ஸ்ட்ரக்ட்ஸ் அப்படின்னா தடுப்பது. த ஜுடிஷியரி ஃபேசஸ் மிஸ்இன்ஃபர்மேஷன், நீதித்துறை தவறான தகவல்களை எதிர்கொள்கிறது. பொலிட்டிக்கல் பிரஷர், அப்யூசிவ் ஆன்லைன் டிஸ்கோர்ஸ், அரசியல் அழுத்தம், தவறான ஆன்லைன் விவாதங்கள், அண்ட் டிக்ளைனிங் பப்ளிக் ட்ரஸ்ட், மற்றும் குறைந்து வரும் மக்கள் நம்பிக்கையை, அண்ட் த வேஸ் இன் விச் ஜட்ஜஸ் கேன் ரெஸ்பாண்ட் டு தீஸ் அட்டாக்ஸ், மேலும் இந்த தாக்குதல்களுக்கு நீதிபதிகள் பதிலளிக்கக்கூடிய வழிகள் ஆர் லிமிட்டட், குறைவாகவே உள்ளன. டிஸ்கோர்ஸ் அப்படின்னா விவாதம் அல்லது உரையாடல். ரெட்டாரிக்கல் எக்ஸஸ் இன் ஓரல் அப்சர்வேஷன்ஸ், வாய்மொழி அவதானிப்புகளில் உள்ள சொல்லாட்சி மிகையானது. must also not be confused with legal doctrine, சட்ட கோட்பாடுடன் குழப்பிக்கொள்ளக்கூடாது. ரெட்டாரிக்கல் அப்படின்னா பேச்சாற்றல் சம்பந்தப்பட்ட அல்லது சொல்ஜாலம். டாக்ட்ரின் அப்படின்னா கோட்பாடு அல்லது கொள்கை. However, recent comments by the bench, இருப்பினும் நீதிமன்ற அமர்வின் சமீபத்திய கருத்துக்கள், have created the appearance of a judiciary, நீதித்துறை எப்படி இருக்கிறது என்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கியுள்ளன. increasingly intolerant of external scrutiny, வெளி ஆய்வுகளை அதிக அளவில் சகித்துக்கொள்ள முடியாததாக. இன்டாலரண்ட் அப்படின்னா சகித்துக்கொள்ள முடியாத. ஸ்க்ரூட்டினி அப்படின்னா கூர்ந்து கவனிப்பது அல்லது ஆய்வு செய்வது. பெஞ்ச் அப்படின்னா நீதிமன்றத்தில் நீதிபதிகள் உட்கார்ந்து தீர்ப்பு வழங்குற இடம், அதாவது நீதிமன்ற அமர்வு. லாஸ்ட் வீக், when hearing a lawyer's petition, கடந்த வாரம் ஒரு வழக்கறிஞரின் மனுவை விசாரித்தபோது, on not having been elevated to a senior rank,
மூத்த பதவிக்கு உயர்த்தப்படாதது குறித்து CGI சூரியகாந்த் described certain actors in the legal ecosystem as parasites. தலைமை நீதிபதி சூரியகாந்த் சட்ட சூழலில் உள்ள சில நபர்களை ஒட்டுண்ணிகள் என்று விவரித்தார். And certain young lawyers engaging in RTI-based activism as cockroaches. மேலும் RTI அடிப்படையிலான செயல்பாடுகளில் ஈடுபடும் சில இளம் வழக்கறிஞர்களை கரப்பான் பூச்சிகள் என்றும் விவரித்தார். எலிவேட்டட் அப்படின்னா உயர்த்தப்படுவது, பாரசைட்ஸ் அப்படின்னா ஒட்டுண்ணிகள், அதாவது மத்தவங்கள சார்ந்து வாழ்ந்து அவங்களுக்கு கெடுதல் பண்றவங்க. While he later said the remarks were directed at persons, பின்னர் அவர் இந்த கருத்துக்கள் எந்த நபர்களை நோக்கி கூறப்பட்டது என்று சொன்னாலும் entering professions with bogus degrees, போலி பட்டங்களுடன் தொழில்களில் நுழைபவர்களை நோக்கி, rather than critics of the judiciary, நீதித்துறையை விமர்சிப்பவர்களை விட, such language is unbecoming of the CJI. இத்தகைய மொழி தலைமை நீதிபதிக்கு தகுதியற்றது. போகஸ் அப்படின்னா போலியான, unbecoming அப்படின்னா தகுதியற்ற அல்லது பொருத்தமற்ற. The tenor follows the NCERT textbook controversy. இந்த போக்கு NCERT பாடப்புத்தக சர்ச்சையை தொடர்கிறது. With the Supreme Court focusing its manifest ire, உச்சநீதிமன்றம் தனது வெளிப்படையான கோபத்தை செலுத்துகிறது on 3 academics involved in drafting the chapter. அந்த அத்தியாயத்தை வரைவு செய்வதில் ஈடுபட்ட 3 கல்வியாளர்கள் மீது effectively excluding them from work on public school curricula, பொதுப்பள்ளி பாடத்திட்ட பணிகளில் இருந்து அவர்களை திறம்பட ஒதுக்கி வைத்து without prior hearing, முன் விசாரணை இல்லாமல். டெனர் அப்படின்னா பொதுவான போக்கு அல்லது விதம், மேனிஃபெஸ்ட் அப்படின்னா வெளிப்படையான, ஐயர் அப்படின்னா கோபம், கரிக்குலா அப்படின்னா பாடத்திட்டம். The action evoked concerns. இந்த நடவடிக்கை கவலைகளை எழுப்பியது about the court being aggrieved party and arbiter. நீதிமன்றமே பாதிக்கப்பட்ட தரப்பாகவும் நடுவராகவும் இருப்பது குறித்து. evoked அப்படின்னா தூண்டியது அல்லது எழுப்பியது, aggrieved அப்படின்னா பாதிக்கப்பட்ட, arbiter அப்படின்னா நடுவர் அல்லது தீர்ப்பு வழங்குபவர். இந்த அலிகான் மஹ்முதாபாத் மேட்டர், அலிகான் மஹ்முதாபாத் விவகாரத்தில் the court granted him relief from coercive action. நீதிமன்றம் அவருக்கு கட்டாய நடவடிக்கையிலிருந்து நிவாரணம் வழங்கியது, but also imposed a gag order. ஆனால் ஒரு மௌன உத்தரவையும் விதித்தது. coercive அப்படின்னா கட்டாயப்படுத்துகிற, gag order அப்படின்னா ஒருவரை பொது வழியில் பேசவோ அல்லது தகவல்களை பகிரவோ தடை செய்யும் சட்டபூர்வமான உத்தரவு. Then, in a display of willingness to discipline the norms of public conduct, பின்னர் பொது நடத்தையின் நெறிமுறைகளை ஒழுங்குபடுத்தும் விருப்பத்தின் வெளிப்பாடாக, rather than determine legality, சட்டபூர்வமான தன்மையை தீர்மானிப்பதை விட, it urged the state to decline to prosecute him. அவரை வழக்கு தொடர மறுக்குமாறு அரசை வலியுறுத்தியது. as a concession, ஒரு சலுகையாக. prosecute அப்படின்னா வழக்கு தொடர்வது, concession அப்படின்னா சலுகை. When a CJI's comments of this nature appear, இது போன்ற தன்மை கொண்ட தலைமை நீதிபதியின் கருத்துக்கள் தோன்றும்போது, outside formal contempt proceedings, முறையான அவமதிப்பு நடவடிக்கைகளுக்கு வெளியே, they render a chilling effect. அவை ஒரு அச்சுறுத்தும் விளைவை ஏற்படுத்துகின்றன. as they amount to institutional condemnation, ஏனெனில் அவை நிறுவன ரீதியான கண்டனத்துக்கு சமமானவை. without the safeguards of due process, முறையான செயல்முறையின் பாதுகாப்புகள் இல்லாமல். condemnation அப்படின்னா கண்டனம். The comments on using the RTI Act as a basis for activism, RTI சட்டத்தை செயல்பாட்டிற்கான அடிப்படையாக பயன்படுத்துவது குறித்த கருத்துக்கள் have a similar effect. இதே போன்ற விளைவை கொண்டுள்ளன. Beyond the act being a legitimate instrument, இந்த சட்டம் ஒரு நியாயமான கருவியாக இருப்பதை தாண்டி. legitimate அப்படின்னா சட்டபூர்வமான அல்லது நியாயமான. Recently, when a journalist with a law degree, சமீபத்தில் ஒரு சட்டப்பட்டம் கொண்ட பத்திரிகையாளர் sought data on complaints against specific judges, குறிப்பிட்ட நீதிபதிகளுக்கு எதிரான புகார்கள் குறித்த தகவலை கோரியபோது, the Supreme Court registry declined the existence of such information. உச்சநீதிமன்ற பதிவேடு அத்தகைய தகவல் இருப்பதை மறுத்தது. When the journalist produced a law ministry disclosure to the contrary, பத்திரிகையாளர் இதற்கு மாறாக சட்ட அமைச்சகத்தின் வெளிப்படுத்தலை சமர்ப்பித்தபோது, the registry's legal representative dubbed the inquiry fishing and roving. பதிவேட்டின் சட்ட பிரதிநிதி இந்த விசாரணையை மீன்பிடித்தல் மற்றும் சுற்றித்திரிதல் என்று அழைத்தார். a moving goal post that was, இது ஒரு நகரும் இலகாக இருந்தது. again, under concerned with legality, மீண்டும் சட்டபூர்வமான தன்மை குறித்து குறைந்த அக்கறை கொண்டதாக, while raising questions of the court arguing its own case,
நீதிமன்றம் தனது சொந்த வழக்கை வாதிடுவது குறித்த கேள்விகளை எழுப்பும் அதே வேளையில் டிஸ்க்ளோஷர் அப்படின்னா வெளிப்படுத்துதல், டப்ட் அப்படின்னா பெயர் சூட்டுதல் அல்லது அழைத்தல், ஃபிஷிங் அண்ட் ரோவிங் அப்படின்னா எந்த ஒரு குறிப்பிட்ட ஆதாரமும் இல்லாம எதையாவது கண்டுபிடிச்சிடலாம்னு பொதுவா தேடுறது, மூவிங் கோல் போஸ்ட் அப்படின்னா விதிகளையோ இலக்குகளையோ தங்களுக்கு ஏத்த மாதிரி அப்பப்போ மாத்திக்கிறது. ஃபார்மர் சிஜேஐ டிவை சந்திரசூட் செட், முன்னாள் தலைமை நீதிபதி டிவை சந்திரசூட் கூறினார் தட் ஜட்ஜஸ் ஆர் பப்ளிக் ஆக்டர்ஸ் எக்ஸசைசிங் ஸ்டேட் பவர், நீதிபதிகள் அரசு அதிகாரத்தை பயன்படுத்தும் பொது நபர்கள் என்றும், அண்ட் கோர்ட்ஸ் ஷுட் நாட் ரியாக்ட் டிஃபென்சிவ்லி டு எவ்ரி லைன் ஆஃப் கிரிட்டிசிசம், மற்றும் நீதிமன்றங்கள் ஒவ்வொரு விமர்சனத்திற்கும் நீதிமன்றங்கள் தற்காப்புடன் எதிர்வினையாற்றக்கூடாது. That attitude improved. அந்த மனப்பான்மை மேம்படுத்தியது. How the bar, the press and the academy experienced courts. வழக்கறிஞர்கள், பத்திரிகைகள் மற்றும் கல்வியாளர்கள் நீதிமன்றங்களை எப்படி உணர்ந்தார்கள் என்பதை. பார் அப்படின்னா இங்க வழக்கறிஞர்கள் சங்கத்து குறிக்குது. The recent comments have set the clock back. சமீபத்திய கருத்துகள் கடிகாரத்தை பின்னோக்கி அமைத்துள்ளன, அதாவது முன்னேற்றத்தை பின்னோக்கி தள்ளியுள்ளன. இந்த எடிட்டோரியலோட டோன் என்னன்னு பாத்தீங்கன்னா கிரிட்டிக்கல், அதாவது விமர்சன ரீதியானது. ஏன் அப்படின்னா நீதிமன்றங்கள் எப்படி விமர்சனங்களை ஏத்துக்கிறாங்க, நீதிபதிகளோட வார்த்தைகள் எப்படி பொதுமக்களை பாதிக்குது அப்படிங்கறத இந்த எடிட்டோரியல் ரொம்ப ஸ்ட்ராங்கா விமர்சனம் பண்ணிருக்கு. கைஸ், முதல் எடிட்டோரியல் சூப்பரா முடிச்சிட்டோம். இப்போ ரெண்டாவது எடிட்டோரியல் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். நீங்க இங்கிலீஷ் வொக்காபுலரிஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் அப்புறம் ஃப்ரேசல் வெர்ப்ஸ் எல்லாம் ஈஸியா கத்துக்கணுமா? அப்போ உடனே கூகுள் பிளே ஸ்டோர்ல போய் நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த ஆப்ல ஒரு யுனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் யூஸ் பண்ணிருக்கோம். இதனால நீங்க ஒரு தடவை படிச்சதை எப்பவுமே மறக்க மாட்டீங்க. ஆமாங்க, நீங்க படிச்ச ஒரு விஷயத்தை எப்போ மறப்பீங்கன்னு இந்த ஆப் ப்ரெடிக்ட் பண்ணி அதுக்கேத்த மாதிரி உங்களை ரிவைஸ் பண்ண வைக்கும். சோ நீங்க கத்துக்கிட்டதை லைஃப் லாங் மறக்கவே மாட்டீங்க. அப்புறம் கைஸ், இந்த புது பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் பத்தி உங்க ஃபீட்பேக்கை காமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பாட்காஸ்ட் கிரியேட் பண்ண நாங்க ரொம்ப எஃபர்ட் போடுறோம். சோ உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஒரு லைக் பண்ணுங்க, அட்லீஸ்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் 5 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ ரெண்டாவது எடிட்டோரியல பார்க்கலாம். டைட்டில் த பெயில் ரூல், ஜாமீன் விதி, ஆன் லிபர்ட்டி அண்ட் அந்த்ராபி ரூலிங், சுதந்திரம் மற்றும் அந்த்ராபி தீர்ப்பு குறித்து. சப்டைட்டில் த அந்த்ராபி ரூலிங் ரீஅஃபர்ம்ஸ் லிபர்ட்டி, அந்த்ராபி தீர்ப்பு சுதந்திரத்தை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. ஓவர் த ஸ்ட்ரிஞ்சன்ட் யுஏபிஏ பார், கடுமையான யுஏபிஏ தடைக்கு மேலாக. ஸ்ட்ரிஞ்சன்ட் அப்படின்னா கடுமையான, ரீஅஃபர்ம்ஸ் அப்படின்னா மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. தி ஐடியா ஆஃப் ஜஸ்டிஸ் ஷுட் நெவர் அலோவ், நீதியின் கருத்து ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது. ஃபார் த இன்டெஃபினிட் இம்ப்ரிசன்மெண்ட் ஆஃப் சம் ஒன் வித்தவுட் ட்ரையல், ஒருவரை விசாரணை இல்லாமல் காலவரையற்ற சிறையில் அடைக்க. இன்டெஃபினிட் அப்படின்னா காலவரையற்ற, இம்ப்ரிசன்மெண்ட் அப்படின்னா சிறை தண்டனை. However, the Unlawful Activities Prevention Act UAPA does so. இருப்பினும் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம், அதாவது UAPA அவ்வாறு செய்கிறது. Through its stringent section 43D5, அதன் கடுமையான பிரிவு 43D5 மூலம், which makes bail near impossible. இது ஜாமீனை கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாக்குகிறது. Once a court is satisfied, நீதிமன்றம் திருப்தி அடைந்தவுடன், on the prosecution's material, வழக்கு தொடுப்பவர் கொடுக்கும் ஆதாரத்தின் அடிப்படையில், that a prima facie case exists against the accused, குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எதிராக ஒரு முகாந்திர வழக்கு உள்ளது என்று. prosecution அப்படின்னா வழக்கு தொடுக்கும் தரப்பு, prima facie அப்படின்னா முதல் பார்வையில் அல்லது முகாந்திரமாக, accused அப்படின்னா குற்றம் சாட்டப்பட்டவர். But on May 18, ஆனால் மே 18 அன்று, in சையத் இஃப்திகார் அந்த்ராபி vs நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஜம்மு, சையத் இஃப்திகார் அந்த்ராபி மற்றும் தேசிய புலனாய்வு அமைப்பு ஜம்மு இடையேயான வழக்கில் the top court delivered a welcome restatement of the principle. உச்ச நீதிமன்றம் ஒரு வரவேற்கத்தக்க கொள்கையின் மறு அறிக்கையை வழங்கியது. That bail should be the rule, ஜாமீன் என்பது விதியாக இருக்க வேண்டும் என்று. Even in cases related to the UAPA, UAPA தொடர்பான வழக்குகளிலும் கூட. ரீஸ்டேட்மெண்ட் அப்படின்னா மீண்டும் கூறுதல் அல்லது மறு அறிக்கை. The bench granted bail to அந்த்ராபி, நீதிமன்ற அமர்வு அந்த்ராபிக்கு ஜாமீன் வழங்கியது. Who had spent over 5 years and 9 months in pre-trial custody. அவர் விசாரணைக்கு முந்தைய காவலில் 5 ஆண்டுகள் மற்றும் 9 மாதங்களுக்கு மேல் கழித்திருந்தார். கஸ்டடி அப்படின்னா காவல்.
The bench also clarified the legal position. நீதிமன்ற அமர்வு சட்ட நிலைப்பாட்டையும் தெளிவுபடுத்தியது. Where an under trial has spent years in custody. அங்கு ஒரு விசாரணை கைதி பல ஆண்டுகளாக காவலில் கழித்திருக்கிறார். Without any realistic prospect of the trial concluding. வழக்கு முடிவடையும் என்ற எந்த ஒரு யதார்த்தமான எதிர்பார்ப்பும் இல்லாமல். அண்டர் ட்ரையல் அப்படின்னா விசாரணை கைதி. ப்ராஸ்பெக்ட் அப்படின்னா வாய்ப்பு அல்லது எதிர்பார்ப்பு. By reiterating that the right to personal liberty and a speedy trial cannot be subservient to the provision in Section 43d(5), தனிப்பட்ட சுதந்திரம் மற்றும் விரைவான விசாரணைக்கான உரிமை என்பதை மீண்டும் வலியுறுத்துவதன் மூலம் பிரிவு 43d(5) உள்ள விதிகளுக்கு கீழ்ப்படிந்ததாக இருக்க முடியாது என்பதை the judgment disapproved the reasoning. இந்த தீர்ப்பு காரணங்களை நிராகரித்தது. In two judge bench rulings, இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வின் தீர்ப்புகளில் உள்ள Gurvinder Singh 2024 and Gulfisha Fatima decided earlier this year. Gurvinder Singh 2024 மற்றும் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் முடிவு செய்யப்பட்ட குல்ஃபிஷா ஃபாத்திமா ஆகிய வழக்குகளில். ரீஇட்டரேட்டிங் அப்படின்னா மீண்டும் வலியுறுத்துவது, சப்சர்வியன்ட் அப்படின்னா கீழ்ப்படிந்த அல்லது அடிமையான, டிசப்ரூவ்ட் அப்படின்னா நிராகரித்தது அல்லது ஏற்கவில்லை. Both had sought to dilute the principle. இரண்டும் கொள்கையை நீர்த்து போக செய்ய முயன்றன. Laid down by a 3-judge bench in K.A. Najib 2021. K.A. Najib 2021 வழக்கில் 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வால் உருவாக்கப்பட்ட கொள்கையை, which held that the rigors of Section 43d(5) would melt down. அது பிரிவு 43d(5) கடுமைகள் உருகிவிடும் என்று கூறியது. Where there was no likelihood of the trial concluding within a reasonable time and the incarceration already undergone was substantial. ஒரு நியாயமான நேரத்திற்குள் விசாரணை முடிவடையும் வாய்ப்பு இல்லாதபோது மற்றும் ஏற்கனவே அனுபவித்த சிறைவாசம் கணிசமாக இருந்தபோது. டைல்யூட் அப்படின்னா நீர்த்து போக செய்வது அல்லது வலுவிழக்க செய்வது. ரிகர்ஸ் அப்படின்னா கடுமைகள். இன்கார்சரேஷன் அப்படின்னா சிறைவாசம். சப்ஸ்டான்ஷியல் அப்படின்னா கணிசமான அல்லது போதுமான அளவு. The bench also held that the 2-judge benches could not have departed. 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வுகள் விலகியிருக்க முடியாது என்றும் நீதிமன்ற அமர்வு தீர்ப்பளித்தது. From a binding 3-judge ruling in the first place. முதல் கட்டத்திலேயே கட்டுப்படுத்தும் 3 நீதிபதிகள் கொண்ட தீர்ப்பிலிருந்து. Departed அப்படின்னா விலகியிருப்பது. Binding அப்படின்னா கட்டுப்படுத்தும். In Gulfisha Fatima, the Delhi riots' larger conspiracy bail decision, Gulfisha Fatima, அதாவது டெல்லி கலவரத்தின் பெரிய சதி ஜாமீன் முடிவில், the court denied bail to Umar Khalid and Sharjeel Imam. நீதிமன்றம் உமர் காலிட் மற்றும் ஷர்ஜீல் இமாம் ஆகியோருக்கு ஜாமீன் மறுத்தது. மேலும் முழு 1 வருடத்திற்கு மனுவை புதுப்பிக்கும் அவர்களின் உரிமையை கூட தடுத்து நிறுத்தியது. Despite both having spent over 5 years in prison. இருவரும் சிறையில் 5 ஆண்டுகளுக்கு மேல் கழித்திருந்த போதிலும். கான்ஸ்பிரசி அப்படின்னா சதி. ஃபோர்க்ளோஸ்ட் அப்படின்னா தடுத்து நிறுத்தியது அல்லது முடிவுக்கு கொண்டு வந்தது. ப்ளீ அப்படின்னா கோரிக்கை அல்லது மனு. Now in Andrabi, இப்போது அந்த்ராபி வழக்கில், the court has disapproved the Gulfisha Fatima bench's reading. Gulfisha Fatima அமர்வின் வாசிப்பை நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. That Najib was confined to its own facts. Najib வழக்கு அதன் சொந்த உண்மைகளுக்கு மட்டுமே மட்டுப்படுத்தப்பட்டது என்றும், and it was not a constitutional limitation on Section 43d(5) என்றும். Confined அப்படின்னா மட்டுப்படுத்தப்பட்ட அல்லது சுருக்கப்பட்ட. Consequently, இதன் விளைவாக காலித் மற்றும் இமாம் ஆகியோருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்க வேண்டும். On the basis of the Najib ruling, Najib தீர்ப்பின் அடிப்படையில், and not denied it on a narrower reading of it. மேலும் அதன் குறுகிய வாசிப்பின் அடிப்படையில் அது மறுக்கப்பட்டிருக்க கூடாது. Consequently அப்படின்னா இதன் விளைவாக. Narrower அப்படின்னா குறுகிய. This is a welcome intervention. இது ஒரு வரவேற்கத்தக்க தலையீடு. Provided it is binding in all such cases. இது போன்ற அனைத்து வழக்குகளிலும் இது கட்டுப்படுத்தக்கூடியதாக இருந்தால். Even if it is only about the favorable consideration of bail pleas, where the accused have been in custody for long periods without trial, குற்றம் சாட்டப்பட்டவர்கள் விசாரணை இல்லாமல் நீண்ட காலமாக காவலில் இருக்கும்போது, and not about a right to bail under the UAPA. மற்றும் UAPA-இன் கீழ் ஜாமீன் பெறுவதற்கான உரிமை குறித்து இல்லாமல் இருந்தாலும். இன்டர்வென்ஷன் அப்படின்னா தலையீடு. ஃபேவரபிள் அப்படின்னா சாதகமான. Tellingly, a day after Andrabi, வெளிப்படையாக அந்த்ராபி வழக்குக்கு ஒரு நாள் கழித்து, Additional Solicitor General S.V. Raju told another bench. கூடுதல் Solicitor General S.V. Raju மற்றொரு அமர்விடம் கூறினார், that under the UAPA statutory bail bar, UAPA-இன் சட்டரீதியான ஜாமீன் தடையின் கீழ், the presumption of innocence takes a backseat.
குற்றமற்றவர் என்ற அனுமானம் பின்னுக்கு தள்ளப்படுகிறது என்று, which is precisely the position Andrabi has now set itself against. அந்த்ராபி வழக்கு இப்போது தனக்கு எதிராக அமைத்துள்ள in line with constitutional principles, அரசியலமைப்பு கொள்கைகளுக்கு இணங்க. டெல்லிங்லி அப்படின்னா வெளிப்படையாக அல்லது உணர்த்தும் வகையில், ஸ்டாட்யூட்டரி அப்படின்னா சட்டரீதியான, பிரிசம்ஷன் அப்படின்னா அனுமானம் அல்லது ஊகம். இந்த ரெண்டாவது எடிட்டோரியலோட டோன் பாத்தீங்கன்னா லாடேட்ரி அல்லது ஆப்டிமிஸ்டிக்னு சொல்லலாம், அதாவது பாராட்டும் விதமாக அல்லது நம்பிக்கையானது. ஏன்னா உச்ச நீதிமன்றம் தனிப்பட்ட சுதந்திரத்தை மதிச்சு UAPA கேஸ்லயும் பெயில் கொடுத்தத இந்த எடிட்டோரியல் ரொம்பவே பாராட்டி வரவேற்கிருக்கு. வாவ், 2 எடிட்டோரியல்ஸும் சூப்பரா படிச்சு முடிச்சிட்டோம் கைஸ். உங்களோட வொக்காபுலரியை இன்னும் ஸ்ட்ராங்காக்க டெலிகிராம்ல தினமும் நைட் 7 மணிக்கு நடக்கிற நம்ம எடிட்டோரியல் வொக்காபுலரி குவிஸ்ல கலந்துக்கோங்க. இது அன்னைக்கு வர எடிட்டோரியல் வொக்காபுலரிஸை வச்சு நடக்கிற ஒரு லைவ் குவிஸ். இதை நாம IPL ஃபார் எடிட்டோரியல் வொக்காபுலரின்னு கூட சொல்லலாம். இதுல மந்த்லி லீக்ஸ், ஸ்கோர்ஸ், அப்புறம் சூப்பரான ரிவார்ட்ஸ் எல்லாம் காத்திருக்கு. இந்த வொக்காப் லீக்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உடனே ஜாயின் பண்ணி அசத்துங்க. நான் உங்க மலர். நாளைக்கு வேற ஒரு சூப்பரான எடிட்டோரியல் பாட்காஸ்ட்ல உங்களை மீட் பண்றேன். பை பாய்.